அனைவருக்கும் வணக்கம். முருகனுடைய சக்தி வாய்ந்த இந்த வழிபாடை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்துட்டு இந்த பரிகாரம் மட்டும் செய்துட்டு வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை 9 வாரத்துக்குள் சரியாயிடும். இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தில் கூட தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வெற்றிலை தேவைப்படும், 6 ரூபாய் நாணயம் தேவைப்படும், 6 மிளகு தேவைப்படும், ஒரு அகல் விளக்கு தேவைப்படும். இவ்வளோதான் நமக்கு. இதை வைத்து நம்ம ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நம்ம இந்த வழிபாடு தொடர்ந்து 9 வாரம் செய்யும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். வீட்டிலே எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். எல்லோருடைய வீட்டிலும் கட்டாயமாக முருகனுடைய படம் இருக்கும். அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்யணும். செவ்வரளி அல்லது நீங்கள் சிவப்பு நிற ரோஜா பூக்கள் இருக்கு இல்லையா, அது நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த பூக்களுமே கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்ற பூக்களும் பயன்படுத்தலாம். மல்லிகைப்பூ, நம்ம வாசனை பூக்கள் பயன்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமை இருப்பதனால சிவப்பு நிற மலர்கள் கொண்டு நம்ம முருகனை வைத்து வழிபாடு செய்யும்போது இன்னமும் சிறப்பான மாற்றங்கள் நமக்கு இருக்கும். செவ்வரளியோ அல்லது செம்பருத்தியோ அல்லது நீங்கள் ரோஜா பூவை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து முருகனுடைய படத்திற்கு வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கிலும் சந்தன, மஞ்சள், குங்குமம்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு தீபம் மட்டும் போதும். 6 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த 6 மிளகை அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. 6 மிளகு நீங்கள் எடுத்துக்கிடணும். போட்டு நீங்கள் மிளகு தீபமாக நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அதற்கு முன்னாடி, அந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வெற்றிலை காண்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லையா, ஒவ்வொரு வெற்றிலையும் நீங்கள் 6 வெற்றிலை கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை அந்த தமிழ் தட்டுக்கு மேலே பெரிதாக வெற்றிலை கூட இருந்தால் ரொம்ப நல்லது. வச்சுருங்க. வைத்துட்டு 1 ரூபாய் நாணயம் நீங்கள் வரிசையாக வச்சாலும் சரி, இல்லைன்னா ரவுண்டாக வச்சாலும் சரி, அந்த வெற்றிலைக்குள்ளே வைக்கிற மாதிரி நீங்கள் 6 நாணயம் வச்சுருங்க. அந்த வெற்றிலையில் 6 நாணயம் காணணும். இல்லையா அப்படின்னா ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஒவ்வொரு நாணயம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 6 வெற்றிலைக்குள்ளே 6 நாணயத்தை வைத்து அந்த 6 நாணயத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா குங்குமம் வைக்கணும். ஒவ்வொரு நாணயத்துக்கு மேலே குங்குமம் வைக்கும்போது முருகனுடைய மந்திரங்கள் சொல்லிகிட்டே வைக்கணும். ஓம் சரவணபவய சொல்லலாம். அல்லது பார்த்திங்கன்னா முருகனுடைய நாமங்கள் நிறையா இருக்கு இல்லையா, அந்த நாமங்கள் எந்த நாமங்கள் வேண்டுமானாலும் நம்ம சொல்லி முருகனுடைய மந்திரத்தை, போற்றிகள் நிறையா இருக்குது இல்லையா, ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிவிட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். ஒரு நாணயத்தில் கொஞ்சமாக குங்குமம், ஒவ்வொரு நாணயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஓம் சரவணபவாய நமக்கு அப்படிங்கிற சொல்லிவிட்டு முதல் நாணயத்தில் கொஞ்சம் அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுருங்க. எப்படி அர்ச்சனை பண்ணுவோமோ அதே போல் தான். நீங்கள் முருகனை மனம் முருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகள், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு ஒவ்வொரு நாணயத்திலையும் அந்த குங்குமம் எடுத்து வச்சுருக்கோங்க. எடுத்து வைத்துட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கல்கண்டு வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலைக்கு மேலேயோ அல்லது ஓரத்துலையோ நீங்கள் கல்கண்டு வச்சுக்கோங்க. இல்லை நாணயத்து மேலே கூட கல்கண்டு வச்சுக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் கல்கண்டு வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வைத்து தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு கற்பூர ஆரத்தி எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்கள் முருகனை மனதார மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைக்காக இந்த தீபம் ஏற்றுறீங்களோ அந்த பிரச்சனை 9 வாரத்துக்குள்ளே எனக்கு சரியாயிடணும், உங்களை நம்பித்தான் நான் அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிற முருகன் எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா பாசிட்டிவிட்டியாக உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் வேண்டி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமாக கடன் பிரச்சனை இருப்பவர்கள் நீங்கள் வேண்டும் போது அந்த 9 வாரத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பாதியாவது கட்டாயமாக குறையும். நல்ல மாற்றங்கள் இருக்கும். கடன் அடைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இந்த முதல் வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்கிறீங்க, இல்லை நான் காலையில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் காலையோ மாலையோ இந்த செவ்வாய்க்கிழமை முதல் வாரம் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தடுத்த வார செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கொஞ்சோடி கடன் அடைவதற்காக ரூபாவை எடுத்து வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் முதல் வாரத்துலேருந்தே என்னால் கடன்லாம் அடைக்க முடியாது, அவ்வளோப்படலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பூஜை செய்து முடித்த பிறகு கடனுக்குன்னு ஒரு 10 ரூபாவை நீங்கள் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் எங்கே வாங்கியிருக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிட்டு, யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அவங்கள நினச்சிட்டு அந்த ரூபாவை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இல்லை நான் பேங்கில் கோல்டு லோனாக வாங்கியிருக்கேன், அதாவது தங்கத்தை வச்சு இது அடமான நகை வச்சு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த நகையை மனசில் நினச்சிட்டு எந்த பேங்கில் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கெட்டின மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி அந்த 10 ரூபாவை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த சின்ன பர்ஸ்லேயோ அல்லது ஒரு டப்பாலேயோ போட்டு வச்சு அது பூஜை அறையிலே கூட வச்சுருங்க.
இப்படியே நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்கள். இப்போ வாரம் நீங்கள் இப்படி எடுத்து வச்சாலும் அடுத்தடுத்த வர செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கடன் கட்டுவதற்கான அமைப்புகள் நிச்சயமாக முருகன் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் கடன் கட்டி பாருங்கள். எப்போது நீங்கள் கட்டலாம் அப்படின்னா மதியம் 12:30லேருந்து 1:30க்குள்ளே கட்டுவது சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கட்டி பாருங்கமே உங்களுடைய கடன் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஒரு முறை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் கட்டினாலும் உங்களுக்கு விசேஷம்தான், உங்களுக்கு கடன் குறையும். இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து இன்னமும் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 9 வாரத்துக்குள்ளே உங்களால் கட்டாயமாக ஒரு 50,000மாவது நீங்கள் கடன் அடைச்சிருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இது வந்து 9 செவ்வாய்க்கிழமை இதே தான் செய்யணும். 9 செவ்வாய்க்கிழமையும் 6 மிளகு போட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு வெற்றிலையில் 6 நாணயம் வைத்து கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். மந்திரங்கள் சரவண பவாய சொன்னால் கூட போதும். அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் உங்களால் எவ்வளோ அடுத்த வாரம் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஒரு கவரில் போட்டோ இல்லை டப்பாவில் போட்டோ வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமை செய்யணும். 2வது வாரம் நீங்கள் செய்யும்போது புதிய நாணயம் வைக்கணுமா இல்லை பழைய நாணயம் பயன்படுத்தலாமான்னு கேட்பீங்க. புதியதாக நாணயம் வைக்கணும். ரூ. நாணயம் 6 நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. வாரம் ரூ. நாணயமாக 6 நாணயம் நீங்கள் எடுத்துகிட்டு இதை தனியாக ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுருங்க. இப்போ 9 வாரம் அப்படிங்கிறப்ப ரூ. 54 அதில் சேர்ந்துருக்கும். அந்த ரூ. 54 நீங்கள் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரூ. 30க்காவது நீங்கள் வந்து யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. 2 இட்லி வாங்கி கொடுத்தா கூட போதும். இல்லையா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. முடியாதவங்களுக்கு யாருக்காவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு போகிறோம் பார்த்திங்களா, அவங்க இருப்பாங்க இல்லையா, சாப்பாடு கேட்டு இருப்பாங்க இல்லையா, இல்லை நாணயம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க. சிம்பிளாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு மிச்சம் நமக்கு நாணயம் ஒரு 10-30 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அந்த நாணயத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வரளி பூக்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னா ரோஜாப்பூ நமக்கு தனியாக ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டோம் அப்படின்னா தருவாங்க. அந்த உதிரி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகல அதை நீங்கள் கொடுத்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எத்தனை பூஜை செஞ்சாலும் ஒருவருக்கு ஒரு உணவு நம்ம தானமாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை இருந்து நமக்கு கொஞ்சம் விடுதலை நிச்சயமாக 100% இல்லை 1000% நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா கடனே கர்மாவில் தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கர்மா கரையணும் அப்படின்னா நம்ம புண்ணியம் பண்ணணும். அப்படி புண்ணியம் பண்ணால் தான் அதை நம்ம கரைக்க முடியும். புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கணும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து புண்ணியம் சேர்ப்பதே அடுத்தவருடைய பசியை நம்ம தீர்ப்பதான் நமக்கு வந்து அதிகப்படியான புண்ணியங்கள் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு இல்லாதவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். உங்களால் என்ன முடியுதோ, இல்லைங்க இந்த 54 ரூபாய்க்குள்ளே தான் நம்ம வாங்கி கொடுக்கணுமா, இல்லை எக்ஸ்ட்ரா போட்டு கூட நான் ஒரு சாப்பாடாக நம்ம கூட வாங்கி கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இப்போ ஒரு 50 ரூபாய் ஒரு 100 ரூபான்னு நினைக்கிறேன் சாப்பாடு, 90 ரூபாய் என்னன்னு தெரியல. அந்த சாப்பாட்டில் வந்து இதில் ஒரு 10 ரூபாய் சேர்த்து இப்போ நீங்கள் ஒரு 80 ரூபா உங்கள் கை காசை போட்டு இந்த 54 ரூபா அதில் இருக்கிற அந்த 10 ரூபாய் எடுத்து நீங்கள் சேர்த்து கொடுக்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த 54 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து முருகனுக்கு ஏதேனும் ஒன்று பண்ணணும், யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 9 வாரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முருகன் மாற்றி தருவார். இது முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நம்ம நினச்சோம் அப்படின்னா கட்டாயமாக இது நடக்கும். நம்ம நினச்ச விட அளவுக்கு மீறியே நமக்கு வந்து முருகன் வந்து பலன் கொடுப்பாரு. நீங்கள் வந்து உதவி யாருக்காவது செய்யணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதுதான் இந்த பூஜையில் வந்து முழு பலன் நமக்கு கிடைக்கும். முடிந்த அளவுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட போதும், இல்லைன்னா ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா 2 இட்லி வாங்கி கொடுத்தா கூட போதும். 9 வாரம் முடிந்த பிறகு நீங்கள் செய்தால் போதும். 9 வாரம் நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட்டிங்க பூஜையை. அடுத்து நீங்கள் 10வது வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து கோவிலுக்கு போவீங்க. போகும்போது யாருக்காவது வாங்கி கொடுத்தா கூட போதும். 9 வாரத்துக்குள்ளே நான் வாங்கி கொடுக்கலாமானால் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் 9 செவ்வாய் பூஜை செய்துட்டு அடுத்த ஒரு முறை வாங்கி கொடுத்துருங்க, தவறில்லை. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் வீட்டுக்கு வந்து வருவாங்க இல்லையா, நம்மக்கிட்ட பைசா கேட்டு வருவாங்க, இல்லை சாப்பாடு கேட்டு வருவாங்க இல்லையா, வயதானவர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு வந்து உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பண்ணுறீங்களோ அந்த சாப்பாடு கொடுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் கொடுத்தா கூட போதும், உங்களுக்கு நல்ல பலன் அது கிடைக்கும். அதே போல் வந்து ரொம்ப வயதானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 ரூபாவது கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு முருகன் அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். சிவனோட அருளும் நமக்கு கிடைக்கும்.
கடன் இருப்பவர்கள்லாம் உணவு வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தானாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா உணவு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான புண்ணியத்தை கொடுக்கும். அந்த புண்ணியம் தான் உங்களுடைய கர்மாவை கழிக்கும் மற்றும் உங்களுடைய கடனை தீர்த்து வைத்து கொடுக்கும். பூஜை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணி முருகர் உங்களுக்கு சப்போர்ட் இருக்காரோ அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு உணவு தானம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கட்டாயமாக இதை செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் டைரெக்டாக உங்கள் மீது நிச்சயமாக விழுகும். ஒரு டவுட் உங்களுக்கு கட்டாயமாக வரும். இப்போ 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ஏதேனும் ஒரு வாரம் வந்து பூஜை பண்ண முடியாமல் போகும்ல, அதாவது பீரியட்ஸ் வரும்ல, என்ன பண்ண அப்படிங்கிறது கேட்பீங்க. இப்போ 2 வாரம் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணியிருக்கீங்கன்னா 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யும்போது 3வது வாரமாக நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த பூஜைக்கான நேரம் வந்து காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் காலை 7 மணிக்குள்ளே செய்யலாம். மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.